நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரம் வித்யாராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 561வது வீடியோ. ஸ்ரீமாத்திரை நமக. இப்போ இந்த 561வது வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த திரிபுரா ரகசியத்தினுடைய 3வது நாளுக்கு உண்டான கதையை பார்க்க போகிறோம். இப்போ பரசுராமர் ராமருடைய வாக்குவாதம்லாம் பண்ணி அப்புறமா தன்னுடைய மிஸ்டேக்கை ரியலைஸ் பண்ணி நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்க வரும்போது இப்போ சேவிங் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் இஸ் மைண்டு. நம்ம இவ்வளோ பண்ணினமே இப்போ இத்தியாத்திரமாக பண்ணியிருக்கோமே அப்படின்ற. ஏன்னா அவர் பிராமண குலத்தை பிறந்தும் சத்திரியர்கள்லாம் 21 முறை இது தலையை வெட்டியிருக்கார் எல்லாரையும். அது மாதிரிலாம் இருக்கும்போது இது மாதிரி பண்ணியிருக்கோமே தப்பாக ரைட்டாக நம்ம அதாவது எல்லாருக்குமே உண்டு. சில நேரத்தில் என்ன வீரமிக்கவாக இருந்தால் கூட அவருடைய பரசுராமருடைய இந்த ஸ்டேஜ் இன்னொரு சக்தி புறப்பட்டுறது உலகத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய சக்தி ஆடுறதுன்னு வச்சுக்கோங்களேன், பூமியையோ எதையோ. அது அதனுடைய ஒரு பீரியடில் அது அடக்கிறதுக்கு இன்னொரு சக்தி பிறந்துடும். உதாரணம் விக்ரமாதித்தன் ஷாலிவாகன சகாப்தம் இருக்குது இந்தியாவில். ஷாலிவாகன சகாப்தம் இருக்குது. ஷாலிவாகனது குயவனோட பிள்ளையாக பார்க்குறான். விக்ரமாதித்தன் பெரிய சக்கரவர்த்தி, பட்டி விக்ரமாதித்தன் உஜ்ஜயினில் ஆண்டவன். அவனுக்கு இந்த ஷாலிவாகனம் குயவனுக்கு பிள்ளையாக பிறந்து மண்ணிலேயே குதிரை பண்ணி மண்ணிலேயே யானை பண்ணி இப்படிலாம் அதுக்கெல்லாம் ஒரு பீரியடில் உயிர் வந்துடுது. இந்த ஷாலிவாகனம் இவனை விக்ரமாதித்யன் ஜெயிச்சான்னு புராணங்கள் சொல்கிறது, கதைகளே சொல்கிறது. ஸோ அதனால தான் பஞ்சாங்கத்திலேயே ஷாலிவாகன சகாப்தம்னு அவனோட விக்ரமாதித்ய வெற்றி அடைஞ்ச அந்த பீரியடே சொல்லப்படுறது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அது மாதிரி பரசுராம அவதாரம் முடியும் போது ராம அவதாரம் மேன்மை வந்துடும். சரி, மன திங்க் பண்ணிலாம் வரும்போது வெளியில் ஒருத்தரை பார்க்குறாரு. அவர் பரசுராமர். அவர் யாரோ ஒருத்தர் பார்த்தா தேஜஸ்வியாக இருக்கார். மூஞ்சி அவ்வளோ பிரகாசமாக இருக்குது, கண்ணில் இந்த ஒளிபடுது. ஆனால் அழுக்கு துணி போட்டிருக்கார், பைத்தியம் மாட்டிருக்கார். இவர் யார்? பைத்தியக்கார நாட்டிருக்கானே, ஆனால் நல்ல உடம்பு ஜம்முன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. முகத்தில் அப்படியே நல்லா தேஜஸ் தெரியுது, கண்ணில் ஒளி இருக்குது. இவர் மகானா யார் அப்படின்னு மேலே யோசனை பண்ணுறார் பரசுராமர். அவரை கூப்பிட்றார். கூப்பிட்டோன்னா அவர் ஓடுறார். அவர் பின்னாடி அவர் கல்லெல்லாம் பரசுராமர் மேலே கல்லெல்லாம் போட்டுட்டு ஓடுறார். மகான்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. விஜயசாமியார் கூட இருந்தார். அவர் டக்கு அடிப்பாரான். இந்த விஜயால் பாலகுமார்னே எழுதியிருக்கான். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காமராஜன் ஒருத்தர் விஜயசாமியார்கிட்ட அடியெல்லாம் வாங்கி வயிற்றில் ரொம்ப பிரச்சனையாக வயிற்றில் தட்டி அவனை சரி பண்ணி வச்சார் இந்த காமராஜர்ன்றவரை. பாலகுமாரனுடைய அந்த விஜயசாமியார் அதை பற்றி நிறைய தெரியும். மகான்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குமே தெரியாது. அது மாதிரி பரசுராமர் இப்போ நினச்சிக்கிறார். இது மாதிரி இப்போ யார் இது மாதிரி பார்த்தா மறக்க சொல்லிட்டு நில்லுங்க ஓடுறார். அவர் இவர் இப்போ ரன்னிங் ரேஸார் பின்னாடி ஓடி போய் பிடிச்சிடுறாரு. அவரை பிடிச்சிட்டு நீங்கள் யார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் பெரிய மகானாக இருக்க நீங்கள் சொல்லணும் அப்படிலாம் சொல்லும்போது அவர் சொல்கிறார், நான் என்னுடைய சகோதரனுடைய நான் சிஷ்யனாக இருக்கேன். என் பேர் சம்பர்தனர், என்னுடைய சகோதரன். ஆனால் சகோதரனுக்கு எனக்கு ஏற்பட்ட ஒரு விவாதத்தில் நான் அவனை தொடர்ந்து வந்துட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லிவிட்டு சொல்கிறார் சம்பர்தனர். இந்த சம்பர்தனை அப்பா இப்போ சொல்கிறேன், எனக்கு அருள்புரிங்கோ, எனக்கு உபதேசம் பண்ணுங்க. பரசுராமர் கேட்குறாரு அவரை, சம்பர்தனரை. ஸோ சம்பர்தனர் கேட்கும்போது அப்போ சொல்கிறார், நான் ஆங்கிலேய கோத்திரத்தை சேர்ந்தவன், என்னுடைய சகோதரர்கிட்ட தான் நான் சிஷ்யனாக இருந்தேன் அப்படிலாம் சொல்லிவிட்டு என் பேர் சம்பர்தனர் அப்படிலாம் சொன்ன உடனே இவர் பரசுராமர் காலையை பிடிச்சிட்டு எனக்கு உபதேசம் பண்ணும்போதெல்லாம் கேட்குறாரு. அப்போ சொல்கிறார், நானும் உபதேசம் பண்ணுறது நீயே பெரிய பெரிய பார்கவ குலத்தை தோன்றல் நீ, நான் சொல்கிறது ஒன்று செய். நீ நேராக போய் தத்தாத்திரேயரை பாரு. தத்தாத்திரேயர் கந்தமான பருவத்தில் ஆசிரமம் அமைச்சுட்டு நிறைய பேருக்கு பாடலாம் எடுத்துகிட்டு இருக்கார். அவர் சொல்லிக் கொடுப்பார். நீ தத்தாத்திரேயரை சரணடைஞ்சால் உனக்கு எல்லாம் வாழ்வே இல்லை, எல்லாமே நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறார். சம்பர்தனர் சொல்கிறார் பரசுராமருக்கு. பரசுராமர் இம்மீடியட்டாக தெரியுமே ஹி இஸ் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் கந்தமான பர்வதம்.
கந்தமார பர்வதத்தை பார்த்தா நிறைய சோலைகள் கிளைகள்லாம் இருக்குது. அங்கே நிறையா குகைகள்லாம் இருக்குது. அப்சரஸ்ரீலாம் டான்ஸ் ஆடுறா. அங்கெல்லாம் ஒருத்தர் யக்ஷ கந்தர்வ கிண்ணற கிம்புருடான்ற எல்லாருமே இருக்காங்க. நடுவில் ஒரு ஆசிரமம் இருக்குது. அப்போ ஒரு பிராமணர் எழுதிப்படுறார் பரசுராமக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் யார் இதுக்காக வந்துட்டோன்ற மாதிரி, குரு தத்தாத்திரேயரை பார்க்க வந்திருக்காரு. அவர் வந்து உள்ள ஆசிரமத்தில் தான் இருக்கார். விஸ்வாமித்திர இதில் கோத்தத்தை வந்திருக்கல, நீங்கள் வந்து அவர் வந்து உள்ள தபஸில் இருக்கார் அப்படின்றார் இந்த பிராமணர். இவர் எல்லாம் நினச்சிட்டு நம்மளை வந்து நிராகரிச்சிருப்பார், நம்மளை அக்செப்ட் பண்ண நினைக்கிற பரசுராமரே பெரிய மகான். அவர் வந்து இப்படிலாம் திங்க் பண்ணிட்டு உள்ளே போகிறார். உள்ளே பார்த்தா தத்தாத்திரேயர் எப்படி உட்காந்துட்டுருக்காருன்னா அவ்வளோ அழகாக இருக்கார். தத்தாத்திரேயனுடைய ரூபமே ஒரு நல்ல அழகான ரூபம்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்க. தத்தாத்திரேயரோட இது ரவிவர்மாவோட ஃபோட்டோ. தத்தாத்திரேயர் 3 முகங்கள், 6 கைகள், பசுமாடு நாய் எல்லாருக்கும் பாருங்க சுற்றி. பெரிய ஞானி. ரவிவர்மாவோட இன்னொரு ஃபோட்டோ இது நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். அதை இதில் உட்கார்ந்த நிலையில் உட்காந்துட்டுருக்கார் தத்தாத்திரேயர். ரவிவர்மாவோட படங்கள்லாம் பார்த்தா இந்த பச்சை கலர் நிறையா இருக்கும். பின்னாடி சரஸ்வதி கூட இது மாதிரி எல்லாம் உட்காந்துருப்போம். தத்தாத்திரேயர் எப்பயுமே வந்து அவதும்பர விருஷம் இருக்கு. அவதும்பரம் தான் அத்திமரம். அத்திமரத்தில் அடியில் தான் இருப்பார் யார் தத்தாத்திரேயர். ஸோ இப்போ பரசுராமர் யார்? பரசுராமர் காமிக்கிறேன். இது வந்து இவருடைய ராஜா ரவிவர்மா போட்ட படம். என்ன பாருங்கள், இந்த மலைகள்லாம் எவ்வளோ அழகாக வந்து இயற்கையோட போட்டிருக்கா பாருங்கள். இந்த நாசிக் சைடெலாம் போனால் இந்த மாதிரி மலைகளை பார்க்கலாம் நீங்கள். அதே பார்கவராமர் இந்த கோடாலியோடு இருக்கார். இவர் போய் அவை சரணடைஞ்சு உள்ளே போகிறார். இங்கே தத்தாத்திரேயோட ஆசிரமத்துக்கு உள்ளே போயிட்டார். பார்கவா சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாரு இவரை தத்தாத்திரேயர். ஆனால் அவர் எப்படி இருந்தால் போஸ்டர்னா அழகான பெண்மணி ஒரு மடியில் உட்காந்துருக்கா. யார்? தத்தாத்திரேயர் அப்படி இல்லை. இவருக்கு பெரிய ஞானி மகான்லாம் சொல்கிறாள். இந்த பெண்மணியோட தழுவிட்டு உட்காந்துட்டுருக்காரு இவர் அப்படின்னு இவருடைய எண்ணங்கள் மாறுபடுறது. பரசுராமருடைய மனசு திங்க் பண்ணுறது. அதான் மகான்களுடைய இது வந்து டெஸ்டிங் ஃபேக்டர். அதெல்லாம் ஆக்சுவலாக வந்து அவரோட சக்தி ஸ்வரூபம் அனகாலட்சுமின்னு பேர். பொண்டாட்டி இல்லை, அவருடைய சக்தி. அது பெண் ரூபமாக உட்காந்துருக்கு பக்கத்தில். இவர் வந்து இவர் வந்து இஸ் திங்கிங் யாராக இருக்கும் இது மாதிரிலாம் வந்து இவர் திங்க் பண்ணுறார். யார்? பரசுராமர் வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணி போகிறார். ஸோ இப்போ வந்து என்னாச்சு, பான் சொல்கிறார் வந்து உட்காந்துக்கிறார். சொல்கிறார், எனக்கு ஞானம் இதுவாக இருக்குது, நீங்கள் தான் வந்து என்னை காப்பாற்றணும், நான் வந்து பெரிய பாவங்கள்லாம் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லி பரசுராமர் அவர் சரணடைகிறார். அப்போ அவர் சொல்கிறார், இல்லை ஒன்று விதிக்கப்பட்ட கர்மாக்கள் இது மாதிரி பண்ணியிருக்கேன், நீ வந்து உன்னுடைய உன் குலத்துக்கே நீ பெருமை சேர்த்திருக்க அப்படிலாம் சொல்லி இவர் தத்தாத்திரேயர் பரசுராமரை அங்கீகரித்து கோத்தேவனுக்கு உபதேசம்லாம் பண்ணுறார். அப்போ அவர் சொல்கிறார், நான் எப்படி மேன்மையை அடைய முடியும், நீங்கள் சொல்லிக் கொடுங்கலாம் சொல்லும்போது அவர் என்ன செய்கிறார், பராம்பியான திரிபுராவை தான் நீங்கள் உபாசனை பண்ணணும், அப்போ தான் வந்து யூ கேன் கெயின் நாலேஜ். எல்லாமே என்ன தான் இருந்தாலும் சரி, ஆத்ம விசாரம் இது என்ன பண்ணாலும் கடைசியில் அம்பாள் சரணடையாமல் எதுவுமே நடக்காது. இந்த திரிபுராம்பிகை லலிதா மகா திரிபுர சுந்தரி அப்போ எப்படி வேணால் பேர் சொல்லுங்க, அவளை சரணடையணும்னு தத்தாத்திரேயர் சொல்கிறார். யாருக்கு? பரசுராமர்கிட்ட. இது மாதிரி சொல்லி நீ அவளை சரணடைஞ்சு நீ அவளை தபஸ் பண்ணி அவளை நீ இது பண்ணான்னு. அப்படியா, எனக்கு தெரியலையே என்றார். இனிமேல் தெரிஞ்சுக்கோ, நம்ம மூர்த்திகளும் வந்து அவளை
உபாசிச்சு தான் வந்து அந்த இந்த நிலைக்கு வந்திருக்காவா அப்படிலாம் சொல்கிறார். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு பரசுராமர் வந்து இப்போ ஒரு கிளாரிட்டி வருது அவருக்கு லைஃப்பில் வந்து ஹவு ஆர் பி கோயிங் த ரைட் பாத் ஆர் நாட்டுண்டு சம்பர்தன் அப்போ சம்பர்தனுக்கும் மனசார நமஸ்காரம் பண்ணுறார் பரசுராமர். ஏன்னா சம்பர்தனர் வந்து இவர் நினச்சிருக்காரு அவர் பைத்தியக்கார நாட்டிருக்காருன்னு தோற்றத்தை வச்சு யாருமே டிசைட் பண்ணவே கூடாது. ஸோ அது பரசுராமர் லைஃப்பில் நடந்தது இது. ஸோ சம்பர்தனர் வந்து மாதிரி வரும்போது பைத்தியக்கார நாட்டம் வர்றாரு. ஆனால் முகத்தில் பொலிவு காமிச்சு கொடுத்துடுறது நம்ம பார்க்கலாம். ஒரு இதில் பார்க்கும்போது நல்ல பெரிய ஞானியாக இருப்பார். ஆனால் அவரை பார்த்து பிச்சைக்காரனாக வந்துட்டுருப்பான். ஸோ அது வந்து சோதிக்கிறதுக்காக வந்துக்கிறது. நம்ம வந்து அவளுடைய அந்த தோற்றத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ணவே கூடாது. சரி, நமக்கு தெரிஞ்சால் அவள்கிட்ட பேசணும். பல சித்த மகாபுருஷர்கள்லாம் அப்படி தான் இருப்பாள். தத்தாத்திரேயரே அனகாலட்சுமியோடு இருக்கும்போது பரசுராமர் காட் கன்ஃபியூஷன். என்ன இந்த மனுஷன் இப்படி உட்காந்துருக்காரு, இவர் போய் மகான்றால அப்படிலாம் நினச்சிக்கிறார் மனசுல. இப்போ அப்புறமா அவர்கிட்ட பேசின பிறகு எல்லாமே எவ்ரிதிங் இஸ் கெட்டிங் கிளாரிஃபைடு. அதுக்காக மானசீகமாக மன்னிப்பை கேட்டு அவர் காலில் அடி விழுந்து வணங்கி என்னை கரை சேர்த்துங்கோன்னு கேட்குறார் பரசுராமர். இந்த அளவில் இந்த 3ஆம் நாள் கதையை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் பார்த்தேன் ஜோசியம் கேசியம் அது வேறு ஸ்ரீசக்கரம் ஸ்ரீவித்யானா 300-400 பேர் பார்க்குறா. திரிபுரா ரகசியம்னா டபால் பார்க்கவே மாட்டேன்றா. இதெல்லாம் கிடைக்காது. இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அட்லீஸ்ட் நான் வந்து சிரவணம் பண்ணுங்க. நான் வந்து படிக்கலாம் சொல்லவே இல்லை. பீப்புள் மே ஹாவ் டைம் ஆர் மே நாட் ஹாவ் டைம். அப்படி லிசன். ராத்திரி படுத்துக்கும் போது ஃப்ரீ டைம் இருக்கும்போது கேளுங்க. கேட்டுட்டால் இஸ் த வே இட் கோஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆனானப்பட்ட பரசுராமருக்கே இந்த கன்ஃபியூஷன் வந்து தத்தாத்திரேயரை சரணடைஞ்சு இல்லை. அதனால தான் இதுலேயே காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலில் பிரதிஷ்டை இப்போ 6000 வருஷத்துக்கு மேலே நடந்திருக்கு. துர்வாச மகரிஷியால் பிரதிஷ்டா அம்பாள். காஞ்சி காமாட்சி டந்த பிரதிஷ்டை பை துர்வாச கல்பம், அது தத்தாத்திரேய கல்பம், அப்புறமா தான் பரசுராம கல்பம். அது பிரகாரம் தான் பூஜை இருக்குது. ஒவ்வொரு லெவலில் குறைச்சிட்டே வராது மந்திரங்களை. ஏன்னா கலிகாலத்தில் இவ்வளோ மந்திரம் சொல்கிறது நேரம் கிடையாது, யாருக்குமே பண்ண மாட்டேன்ற தேவோட ஏழு ஓடுறான் ஒவ்வொருத்தரும். ஸோ அப்போ வந்து நான் இப்போயே வந்து இந்த 3 சாப்டர் எடுத்து நான் ஒரு இதில் சொல்லியிருக்கேன். நான் இப்போ டோட்டல் கண்டென்ட் இதுதான். ஸோ இதோட இன்றைக்கி நிறைவு செய்கிறேன். எல்லோரும் தெரிஞ்ச வாட சொல்லுங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக சொல்லுங்க, கேளுங்க. இதை வந்து இந்த சனாதன தர்மத்தை பரப்புங்க. சனாதனம்ன்றது நம்ம இதெல்லாம் தெரியாமல் சனாதனம் சொல்ல முடியாது நம்மள. ஸோ இதோட இந்த பதிவை நான் முடிக்கிறேன். தயவுசெய்து கேட்டு பயனுறுங்க சொல்லி நான் வந்து இதோட நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம்.